கூட இருக்கு. இந்த ஒரு படத்தோட கதையை நம்ம பார்க்கும்போது 2 கதை அம்சமா நமக்கு காமிப்பாங்க. எப்படின்னா, ஒண்ணு டாகு, இன்னொன்னு வந்து குமார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 2 கேரக்டர் காமிக்கிறாங்க. அந்த டாக் வந்து சின்ன வயசுலேருந்து ஏகப்பட்ட துயரங்களும் ஒரு கட்டத்தில் வந்து பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து இந்த டாக்கை வளர்க்கக்கூடிய ஓனர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப துன்புறுத்துற மாதிரி போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த டாக் வந்து ரொம்ப பொறுமை இழந்து அந்த வீட்டோட முதலாளி அம்மாவை ஒரு கட்டத்தில் வந்து கையை கடிச்சு வச்சுட்டு போயிடும். அந்த டாக் வந்து இப்படி ஒரு கடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஊர் மக்களுக்கு ஒரு கட்டத்தில் தெரிய வருது. அது சின்ன விஷயத்த பெரிய விஷயமாக்கி அந்த நாய்க்கு வந்து வெறி பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து இதுக்கு மேலே அந்த நாயை விட்டால் எல்லாத்தையும் கடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் வந்து நாய் ஒரு கட்டத்தில் வந்து துரத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு கதையாக நம்ம குமார்னு ஒரு கேரக்டர் ஒன்று வரும். அந்த குமார் கேரக்டர் தாங்க வேற லெவலில் ஒரு சம்பவம் பண்ணுவாப்புல. அதை பார்க்கும்போது அந்த குமார்னு சொல்லக்கூடிய ஆள் வந்து கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு இது மையம் வந்து கல்யாணம் வேணாம் சொல்லிட்டா, அதனால போட்ட மொய்யக்குள்ள நம்ம ரிட்டன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மொய்யக்குள்ள ஒரு கட்டத்தில் ரிட்டன் ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷனை பிரியாணியை போட்டுட்டு ஒரு மொய்யை வந்து ரிட்டன் வாங்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சொந்த பந்தங்களை வர வச்சு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஒரு கட்டத்தில் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த குமார்னு சொல்கிற கேரக்டர் வந்து எதனால கல்யாணம் வேணாம்னு சொன்னார்னா, அவர் வந்து கல்யாண ஆசையே இருக்காது. கல்யாண ஆசை எதனால இல்லைன்னா, நம்ம எதுக்கு கல்யாணம் பண்ணனே, நமக்கு கல்யாணமே வேணாம், நம்ம எப்படி சொல்ல நம்ம வந்து எல்லா பெண்களையும் அஜால் புஜால் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி நினைக்கிற அந்த ஒரு கேரக்டர். அவர் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு பக்கத்து வீட்டில் இருக்க பொண்ணை வந்து அஜால் புஜால் பண்ணுறதுக்கு அவர் ஒரு கட்டத்தில் வந்து இப்போ மெசேஜ் போடுறாப்புல. மெசேஜ் போட்டதுக்கப்புறம் அங்கே வந்து அந்த விஷயம் வந்து ஒரு பக்கத்தில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் அங்கே பார்த்தா ஒரு சின்ன விஷயத்த ஊதி பெரிய விஷயமா ஆக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் குமார் குடும்பத்துக்கும் தெரிஞ்சு அந்த பொண்ணு குடும்பத்துக்கும் தெரிஞ்சு அங்கே பார்த்தா ஏகப்பட்ட கலவரம் ஒரு கட்டத்தில் வருது. நம்ம குமாரோட அம்மாவும் அந்த பொண்ணோட அம்மா ஒரு கட்டத்தில் வந்து அவள் ஆளுங்க எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு அந்த பொண்ணோட அம்மா வந்து ஒரு கட்டத்தில் அவர் சொந்த பந்தங்கள்லாம் ஒரு கட்டத்தில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த சொந்த பந்தத்தை பார்த்தா என்ன சண்டைன்னு தெரியாமல் அந்த போய் வீட்டில் போய் சண்டை வராங்க. அதோட ஒரு பெரிய காமெடியாக இருக்கு. கேட்கும்போது அங்கே பார்த்தா இங்கே ஒரு பஞ்சாயம் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா இவன் குடும்பத்தை அவன் திட்ட, அவன் குடும்பம் வந்து இவன் குடும்பத்தை திட்ட, உன் பொண்டாட்டி வந்து அவன் வச்சிருந்த, அவன் பொண்டாட்டி நீ வச்சிருந்த அப்படின்னு சொல்லிவிட்டு வேற லெவலில் ஒரு காமெடி சம்பவம். அந்த சீன்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் குமார் வீடு அந்த பொண்ணோட வீடும் ஒரு கட்டத்தை வந்து ஒரு 2 பேருக்கும் சரி சின்ன சிறுசு ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வைக்க ஒரு கட்டத்தை வந்து நிச்சயம் நடக்குது. ஆனால் அந்த பொண்ணுக்கு ஒரு கட்டத்தில் வந்து கல்யாணம் மேலே விருப்பம் இல்லாமல் இதுக்கு மேலே நான் அவங்கள வந்து அந்த முறையில் நான் அவங்கள பார்க்குறேன், நீங்கள் ஒரு மெண்டலா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணை வந்து நம்ம குமார ஒரு கட்டத்தை திட்டிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டாக் இருக்கிறதுல வெறி பிடிச்ச ஆள் வந்து மனுஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஒரு கதை அம்சமாக போகிற மாதிரி இருக்கு. எதனாலன்னா மனிதன் வந்து ஒரு பச்சவந்தி மாதிரி மாறக்கூடிய ஒரு மனுஷனாகவும் இந்த ஒரு படத்தில் வந்து மெயினாக உள்ள அந்த ஒரு கருத்தை திணிச்சு வச்சிருப்பாங்க. எப்படின்னா ஒரு சின்ன விஷயத்தை ஊதி ஒரு பெரிய விஷயமாக்கி அங்கே உள்ள ஏற்பட்ட கலவரங்கள் வர மாதிரி இந்த ஒரு படத்தில் வச்சிருப்பாங்க. அதே இந்த ஒரு படத்தோட ஒரு மெயின் கதையாக இருக்குங்க.